தாவேக்கா வந்து நாம் தமிழர் ஓட்டையும் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டையும் சிறுபான்மையர் ஓட்டு காங்கிரஸ் ஓட்டையும் தான் கலவரம் பண்றாங்க. ஒவ்வொரு வீட்லயும் டிவிக்கு இருக்கிறத நீங்க பாப்பீங்க. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. எல்லாருடைய ஓட்லையும் ஒரு சின்ன அதிர்வை விஜய் ஏற்படுத்துவார். அதெல்லாம் மாற்றே இல்லை. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில டிவிக்கு ஆளும் கட்சியா எழும். ஃபைனல் லிஸ்ட் வந்துருச்சுன்னா அதுல 64 லட்சம் பேர் எனக்கு ஓட்டே வேணான்னு இருக்கிறான். அந்த 64 லட்சம் பேர்ல எத்தனை விசில் கொஞ்சம் இருக்கிறான்னு தெரியல. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில டிவிக்கு ஆளும் கட்சியா எழும். இப்போ விஜய் வந்து ஒரு திட்டம் போடுறாரு. இப்போ தமிழ்நாட்டில் அரிசி என்ன விலைன்னு விஜய்க்கு தெரியாது, மண்ணெண்ணெய் என்ன விலைன்னு தெரியாது, கேஸ் என்ன விலைன்னு தெரியாது, பெட்ரோல் எதுவுமே அவருக்கு தெரியாது. யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. செங்கோட்டையின் பாக்கெட்ல யார் போட்டோ வச்சிருக்காரு? ஜெயலலிதா போட்டோ தான் வச்சிருக்காரு. நீங்க விஜய் பொது மேடையில யாரை மேற்கோள் காட்டுறாங்க? அஇஅதிமுக சேர்ந்த லீடர்ஸ் தானே மேற்கோள் காட்டுறாங்க. ஜெயலலிதா அம்மாவோ எம்ஜிஆரோ அவர் தானே மேற்கோள் காட்டுறாங்க. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். திமுக எவ்வளவு ஊழல் செய்தாலும் திமுக வாக்களிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? 40% ஓட்டு வாங்கினாங்களே. அஇஅதிமுக மேல எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் எவ்வளவு தலைவர்கள் மாறினாலும் ரெட்டலைக்காக ஓட்டளிக்கிற கூட்டம் இருக்கா இல்லையா? மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்த அவங்க நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க. இவங்க எதிரி சம்ஸ்கிருதா நிதி தரல, ஜல்ஜீவன் திட்டத்தில் நிதி தரல, இப்போ பேரிடர் மேலாண்மை நிதி தரலன்னு சொல்லிட்டு இதையே கொண்டாங்க. நிதி இந்த இருக்கு தரணும் தரக்கூடாதுன்னு மத்திய அரசால் முடிவு செய்ய முடியாது. நிதி ஆயோக் என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்துவாங்க, அவ்வளவுதான். நிதி ஆயோக்ல யார் இருக்கா? பிரதமர் தாங்க இருக்காரு. பிரதமர் வந்து மத்திய அரசு கிடையாதா? மற்ற கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாஜக நிதி ஒதுக்குறது நீங்க சொல்லுங்க. சாத்தியம் தான் சொல்றேன், நிதி ஒதுக்குறது இல்லைன்னு சொல்லல. இப்ப எடப்பாடி அவர் எப்படி சொல்றாரு? எடப்பாடிக்கு வரப்ப அது சாத்தியம் அப்படின்னா பண்ணலன்றது அப்படி கிடையாதுங்க. ராஜஸ்நேலுக்கும் வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து உதைக்க பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், நயினார் நாகேந்திரன் எங்கே நிற்கினாலும் நாங்கள் தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்ல வைத்திருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? தாவேக்காவால் பாஜகவை வீழ்த்த முடியுமா அப்படின்றது முதல் கேள்வி. நயினார் நாகேந்திரன் மீது செங்கோட்டையன் கோபமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, நயினார் நாகேந்திரன் மேல் கோபமாக இருக்க காரணம் என்னென்னா, ஒற்றுமைப்பட்ட அஇஅதிமுக வந்து இணைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அது முன்னாடியே இருந்திருக்கலாம் அப்படின்றத ஒரு ஃபீலிங்கோட வெளிப்பட்டால் அவர் சொல்கிறார். ஏன்னா அரசியலில் வந்து 2 விஷயங்கள் வந்து ரொம்ப வேணும். ஒரு விஷயம் என்னென்னா பொறுமை வேணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் நினைத்த நேரத்தில் அரசியலில் பண்ணவே முடியாது. அரசியலுக்கு வந்து அந்தந்த கூட்டணி, அந்தந்த தலைவர்கள், அந்தந்த ஜெல்லு கால நேரமும் கொண்டு வந்து சேர்க்கும். அதற்கான பேஷன்ஸ் இருக்கவங்க தான் லீடர் ஆக முடியும். அந்த பேஷன்ஸே இல்லாமல் இப்போ செங்கோட்டையன் என்ன நினைச்சாரோ அதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ செங்கோட்டையன் என்ன நினைச்சாரு? டிடிவி எடப்பாடிலாம் ஒன்றா வரணும், எல்லாம் வந்து ஒருங்கிணைந்த அஇஅதிமுக தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு தானே அவர் கூற்று. அது இருந்துச்சு. அதை வந்து பொறுமை காக்காமல் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்கள் கட்சியின் உள்ளே பேசாமல் பொது வழியில் வைத்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு வந்து அஇஅதிமுகவோட பொதுச் செயலாளர் இருக்க அவருக்கு வந்து காலக்கெடு எடுக்கிறதுலாம் அந்த தொண்டர்களை ஏற்றுக்க மாட்டாங்க, நிர்வாகிகள் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த 10 நாளுக்குள்ளே சொல்லணும், 15 நாளுக்குள்ளே சொல்லணும், அதுக்கெல்லாம் நான் எதை வேணால் பண்ணுவேன் அப்படின்றதப்ப அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. மேபி வந்து எடப்பாடிக்கோடைய சீனியராக கூட அவர் இருந்தாலும் அந்த கட்சிக்குன்னு ஒரு தலைமை பொறுப்பு இருக்குல்ல. இன்றைக்கி அண்ணாமலைஜி எங்களுடைய மாநில தலைவராக இருந்தார் முன்னால். அவர் எல்லாருடைய வயது கம்மியானவர். அவர் வயது கம்மியானவர் அப்படின்றதுக்காக நம்ம ஓவர்லுக் பண்ண முடியாது. அந்த கட்சியினுடைய பதவிக்கு அவர் இருக்கார். அந்த பதவிக்கான மரியாதையும் அவர் என்ன யோசனை சொல்கிறார், அவருடைய கருத்து என்னன்றதை கேட்டுக்கொள்ள வேண்டிய தன்மையில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்னா அதையும் கேட்டுக்கொள்ள வேண்டிய தன்மை செங்கோட்டையனுடைய இல்லாமல் தேவையில்லாமல் போய் இன்றைக்கி தாவேக்கால் மாட்டிக்கிட்டார். அவர் நீ பேருங்க இப்போ நீங்கள் அவர் தாவேக்காலில் போய் இருந்ததுனால அஇஅதிமுக ஊழல் கட்சின்னு விஜய் சொன்னதுனால செங்கோட்டையன் அவர்கள் அதிகமாக சொத்து சேர்ந்து வழக்கு சந்தித்து சிறைச்சாலை சென்று வந்தவர் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார்ல. இதனால் வரையும் அது சரி தெரிஞ்சாருண்ணா. செங்கோட்டையன் வந்து க்ளீன் ஷீட்டாக தானே இருந்தார். 9 முறை எம்எல்ஏ, கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து 8 முறை வென்றெடுத்தார். இன்னொரு தொகுதியில் ஃபஸ்ட்டு முறை வந்து 100 தொகுதியிலேருந்து வென்றெடுத்து 9 முறை எம்எல்ஏ. அவர் கிட்டத்தட்ட வந்து மந்திரியாக 4 முறை இருந்திருக்காருன்னு க்ளீன் ஷீட்டாக இருந்தாரா? இன்றைக்கு எந்த கட்சியிலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டாரோ அந்த கட்சியினுடைய தலைவரே செங்கோட்டையினுடைய வரலாறை பொது வழியில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு யார் ஆளாக்குறாங்க? தாவேக்கா தான் ஆளாக்குறாங்க. தாவேக்கா ஆளாக்குனாலுமே ஊழல் நடந்தது வந்து ஏடிஎம்கே பீரியட் இல்லை.
என்ன பிரிவில் நடந்தாலும் நடக்குதுன்றது வேற கட்டங்க. எடப்பாடி அவர்கள் தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்னா, என்மேல் ஊழல் குற்றச்சாட்டு மற்ற குற்றச்சாட்டு தொடுக்கப்பட்டது, நான் வழக்கை சந்தித்தேன், என்மேல் எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படலை, வழக்கிலிருந்து நான் விடுதலையாகி வந்துட்டேன். முடிஞ்சுதா? அதே மாதிரி திரு செங்கோட்டையன் வருமான சொத்து சேர்த்த வழக்கு நடந்து வழக்கு வெற்றி பெற்று அவர் ஊழல் சம்பாதிச்சான்றது ப்ரூவ் ஆகி அவர் சிறைசாலை சென்று வந்தார் அப்படின்றார். அவருடைய இதை நீங்கள் தலைவர் சொல்கிறார்ல, என் மேலே இந்த மாதிரி வழக்கு போட்டாங்க, நான் எதிர்கொண்டேன், என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரபராதின்னு வெளியே வந்துட்டேன், என் மேலே நான் எந்த ஜெயிலுக்கும் போல வரல. ஆனால் இவர் நீங்கள் பக்கத்தில் வைத்து கொண்டிருக்கவர் அஇஅதிமுகவில் 9 முறை வென்றெடுத்தவரே நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சுருக்கீங்க, ஊழல் செய்தவர் தான் அப்படின்றத சொல்கிறார். அப்போ நீங்கள் கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்தானே தாவே கல்லறிது. இன்னைக்கு செங்கோட்டையின் பேக்கெட்டில் யார் ஃபோட்டோ வச்சுருக்காரு? விஜய் ஃபோட்டோ வச்சுருக்காரு, ஜெயலலிதா ஃபோட்டோ தான் வச்சுருக்காரு. இன்றைக்கி விஜய் பொது மேடையில் யாரை மேற்கோள் காட்டுறாங்க? அஇஅதிமுக சேர்ந்த லீடர்ஸ் தானே மேற்கோள் காட்டுறாங்க. ஜெயலலிதா அம்மாவையோ எம்ஜிஆரோ அவர் தானே மேற்கோள் காட்டுறாங்க. இல்லை, அண்ணாவையும் எம்ஜிஆரும் முதல்ல காட்டினாங்க. முதல்ல அண்ணாவை காட்டினாரு, அப்புறம் அண்ணா எம்ஜிஆர் வந்தார், இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட வந்தார். கடைசியாக NDTV பேட்டியில் கலைஞர் பேரையும் சரி அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு எலெக்ஷன் வரதுக்குள்ள மேபி ஸ்டாலின் பேரோ எடப்பாடி பேரோ கூட வரதுக்கான வாய்ப்பு புதுசு இல்லைங்க. இது வந்து இப்போ வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து வெற்றி பெறுவதற்கு நாங்கள் அணிலாக செயல்பட்டோம்னு சொன்னவர் தான் விஜய். கலைஞர் அவர்களுக்கு சில ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சினிமா விழாவில் பேசினவர் தான் விஜய். மோடிஜி அவர்களை போய் கோயம்புத்தூரில் சந்தித்தவர் தான் விஜய். ராகுல் காந்தி அவர்களை டெல்லியில் போய் சந்தித்தவர் தான் விஜய். அப்பயே தான் இருக்கார், நம்ம தான் மாறிட்டு இருக்கோம். அரசியல் மாறிட்டே இருக்கு சார். இப்போ எடப்பாடி என்ன பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை அப்படின்னாரு, சொல்லி 3 மாதத்துக்குள்ளே போன வருஷம் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி கூட்டணி வச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கு அப்புறமா திருப்பி நான் பிஜேபியோட அலைன்ஸ் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அதை வைக்கல. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். RSS வந்து ஒரு சமுதாய இயக்கம்னு பேசினவர் கலைஞர். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப திமுக வந்து RSS குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் வரிதாங்க எல்லாமே உள்ள வர. இப்ப அரசியல்வாதியா மாறிட்டு வராரா விஜய்? இல்ல, அரசியல்வாதி கிடையாதுங்க. இது நான் அரசியல்வாதின்னு சொல்ல மாட்டேன். அதாவது அண்ணா சொன்னதே உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு எடுத்து வந்துச்சுன்னா அது எந்த தடியை வேணா கொண்டு அடிப்பேன். அந்த எந்த தடி வேணா இருக்கலாம். அதனால தான் அண்ணாதுரை வந்து 1967 கூட்டஞ்சோரா எல்லா கட்சிகளையும் கூட்டணியில் கொண்டு 16 கட்சி வந்துச்சு. சோஷியலிஸ்ட்டு, சிபா ஆயத்தினார் கட்சி, மாப்போசி கட்சி, சுதந்திரா கட்சின்னு சொல்லி 16 கட்சி ஒருத்தரை விடாமல் பண்ணி இந்த சைடு காங்கிரஸ்ன்னு பண்ணுற ஒற்றை எதிரியை அவங்க வீழ்த்தினாங்க. அப்போ இன்றைக்கி கூட வந்து அஇஅதிமுக வந்து கூட்டணி கட்சி தான். அந்த பிஜேபியோட தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொள்கை கூட்டணி கட்சி கிடையாது. எங்கள் கொள்கை வேறு, அவங்க கொள்கை வேறுனு சொல்லிட்டாங்க நிறைய இதில். குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் நாங்கள் இணைஞ்சிருக்கோம். எங்களோட பொதுவான எல்லாருக்கும் நோக்கம் திமுக வீழ்த்தணும். திமுக வீழ்த்த நினைக்கிறவங்க யாருமே எங்களோட சேரலாம். அப்படி பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு கலைஞர்கிட்ட இருந்து ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் ஆக்கணும்னு அவர் சூளுரையே எடுக்கிறாரு. அந்த கட்சியிலேருந்து பிரிஞ்சு போனால் இன்னொரு டிவிக்கே இருக்கு பாருங்க, திராவிட வெற்றி கழகம். டிவிகேக்கு யார் போட்டினா இன்னொரு டிவிகே தான். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எல்லா மேடையிலும், இன்னொரு டிவிகே தான் டிவிகேக்கு போட்டி. மற்றவங்களாம் அஇஅதிமுகவோ திமுகவோ காங்கிரஸ் பிஜேபிலாம் டிவிகேக்கு போட்டி. முன்னாடி ஒரு டிவிகே இருக்கு சார், தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆமாம், அவர் வந்து ஸ்க்ரீன்ல இல்லை. அவர் இப்போ என்ன நிலைப்பாடு எடுக்க போறாருன்னே தெரியல. அப்போ இன்னைக்கு மல்லை சத்யாவை நீங்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறோம். கொடுத்துருக்காரா இல்லையா? அப்போ என்னது, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து பிரிஞ்சவர் நான் போய் ஆதரவு கொடுக்குறேன்றாரு, சேர்ந்தவரும் ஆதரவு கொடுக்குறேன்றாரு. இப்போ ஸ்டாலின் எந்த ஆதரவு எடுத்துருப்பாரு? இவருக்கு சீட்டு கொடுத்தா இவர் முறிக்கிப்பார், அவருக்கு சீட்டு கொடுத்தா இவர் முறிக்கிப்பார். என்ன நடக்க போகுது? வேற ஒரு தொகுதியில் இல்லைங்க. சரி, ரைட். இப்போ காங்கிரஸ் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்துச்சு திமுக. நீ காங்கிரஸை வீழ்த்தணும் தான் திமுக உருவாக்கப்பட்டது. திராவிட கழகன்ற பேரில் இன்றைக்கி வந்து காங்கிரஸை வீழ்த்தணும் அப்படின்றதுனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதுலேருந்து பிரிஞ்சு வந்து வீழ்த்தினாங்க. கரெக்டாக? இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இலங்கையில் 1.5 லட்சம் பேரை கொன்று குவித்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி கூட்டணியில் உள்ள கட்சின்னு சொல்லப்பட்டது. கூடா நட்பு கேடா முடியும்னு சொன்னார். நாங்கள் 63 நாயன்மார்களுக்கான சீட்டை கொடுத்தோம், 4 பஞ்சபாண்டவர்கள் தான், 5 பஞ்சபாண்டவர்கள் தான் வென்றெடுத்து வந்தாங்கன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் ஒரு பொதி மூட்டைன்னு சொன்னாங்க. இந்திரா காந்தியை மதுரையில் ஏர்போர்ட்டில் அடித்து மண்டையை உடைச்சாங்க. வழிகிற ரத்தம் வந்து அச்சில் ஏற்ற முடியாத ஒரு வார்த்தையை வந்து கலைஞர் அவர்கள் சொன்னாரா இல்லையா? அதற்கப்புறம் எம்ஜிஆரும் கலைஞரும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு வந்துருப்ப அன்றைக்கி இருக்கக்கூடிய ஒடிசாவுடைய முதலமைச்சர் பட்நாயக்கும் இங்கே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி முதலமைச்சர் அந்த மது மறைக்கார் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து இது பண்ணுறப்ப டபால் அந்த உடன்படிக்கை பற்றி டக்குன்னு வித்ரா பண்ணிவிட்டு நேரடியாக போயிட்டு இந்திரா காந்தி அம்மா காலில் விழுந்து நேரு மகளை வழுக நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லலையா? அதுக்கு முன்னாடி தான் சர்க்காரிய கமிஷன்லேருந்து அவர் மீண்டு வந்தார். இப்படி பல விஷயங்கள் உதாரணம் சொல்லலாம். அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. அது எல்லா கட்சிக்கும் பொருந்தும்.
நான் வந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லி எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஆனால் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை வரையில் ஒரு பொது அறிவை உருவாக்கி அந்த கூட்டணியை வைத்து வெற்றி பெறும்னா அதில் வெற்றி அடையலாம். அதில் விஜய் தோல்வி அடைந்து விட்டார். ஏன்னா அவருடைய போக்கு, அவருடைய நன்றி கட்டத்தனம், மக்களை சந்திக்கிற விதம், தலைவர்களை நடத்தும் விதம், தலைவர்களை உரையாடுற விதம், இது எதுவுமே யாருக்கும் திருப்தி அளிக்கலைன்னு சொல்கிறத விட நம்பிக்கை அளிக்கலை. ஆனால் மக்களுக்கு இன்னும் ஒரு மாதிரி நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஃபேவராக தான் இருக்காரு. 20% ஓட் பேங்கை விஜய் வாங்குவாருன்ற மாதிரி செய்திகள் வந்து தொடர்ச்சியாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இதுக்கு வந்து தாவேக்கா வந்து நாம் தமிழர் ஓட்டையும் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டையும் சிறுபான்மையர் ஓட்டு காங்கிரஸ் ஓட்டையும் தான் கலவரம் பண்ணுறாங்க தவிர தனக்கான ஓட் ஷேர் அவங்கள்ட்ட பெருசாக இருக்குதுன்றதுங்களுக்கு ஓட்டு இருக்குமான்னு தெரில. இன்றைக்கி 64 லட்சம் பேர் கிளைமே இல்லாமல் இருக்கான் ஓட்டுக்கு. எனக்கு ஓட்டே வேணான்னு இருக்கிறான். தமிழ்நாட்டில் எங்கேயுமே நடக்கலது. 18 லட்சம் பேர் தாங்க மறுபடியும் போட்டிருக்காங்க எலெக்ஷனில். இப்போ வந்து ஃபைனல் லிஸ்ட் வந்துருச்சுன்னா அதில் 64 லட்சம் பேர் எனக்கு ஓட்டே வேணான்னு இருக்கிறான். அந்த 64 லட்சம் பேரில் எத்தனை விசில் அடிச்சா கொஞ்சம் இருக்கிறான்னு தெரில. இவருக்கு பின்னாடி போகிற எல்லாருமே பாருங்கள், சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்கானுங்க. அவங்களாம் ஓட்டு இருக்குமான்னு தெரியல. கூடுற கூட்டம் ஓட்டாக மாறினது இன்றைக்கி கூட காலைல சுமன் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கமலஹாசனே சொல்லிட்டார், கூடுற கூட்டம் ஓட்டாக மாறி இதை பார்த்து இதெல்லாம் நம்பி தான் நான் உள்ளே வந்தேன், அப்படிலாம் ஆகாதுங்கன்ட்டார். சிரஞ்சீவி நிறைய உதாரணங்கள் இருக்குங்க. அதாவது ஜெயிச்ச உதாரணமாக இருக்குல்ல சார். என்டிஆர் மாதிரியான அவர்கள், விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து தெலுங்கு தேசம் ஆரம்பித்தார். அதுக்கு பேரே எம்ஜிஆர் அவர்கள் தான் வச்சார். அவர் மட்டும்தான் ஒரு உதாரணம். அவர் மட்டும்தான் வந்து ஷார்ட் பீரியடில் வென்றெடுத்தவர். ஆனால் அந்த டைமில் டிஜிட்டல் மீடியா கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் ஒரு கிருஷ்ண பரமாத்மாவாக அங்கே பார்த்தாங்க. இன்றைக்கு அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கு எல்லா கட்சிகளும் ஃபிக்ஸடான ஒரு ஓட் ஷேர் வச்சுருக்காங்க, ஓட் பேங்க் வச்சுருக்காங்க. நீ திமுக 1 கோடி பேர் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதிமுக 1 கோடி பேர் வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. 15 வருஷம் சார் அதிமுக சொல்கிறேன், வச்சுருக்காங்களா இல்லையா? ஏங்க இன்னைக்கு திமுக எவ்வளோ ஊழல் செய்தாலும் திமுகவுக்கும் வாக்களிக்கிறது ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? 40% ஓட்டு வாங்கினாங்களே. அதிமுக மேலே எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் எவ்வளோ தலைவர்கள் மாறினாலும் ரெட்டலைக்காக ஓட்டலை கூட்டம் இருக்கா இல்லையா? 20% ஓட்டு வந்து 2024 பெருசாக கூட்டணி கிடையாது. தேமுதிக, அதிமுக, எஸ்டிபிஐ போன்ற ஒரு சின்ன சின்ன கட்சிகளை மட்டும் வச்சுட்டு 20.7% ஓட்டு வங்கிய அதிமுக வாங்கிருந்துச்சு. இப்போ பாஜக உட்பட பல கட்சிகள் இருக்குது. இருந்தாலுமே இப்போ விஜய் அவர்கள் வரப்போ எல்லா இடத்துலையும் ஒரு கேண்டீன் இன்கம்பன்ஸை விஜய் வாங்குவார்ன்ற ஷேக் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க. எல்லாருடைய ஓட்லையும் ஒரு சின்ன அதிர்வை விஜய் ஏற்படுத்துவார். அதெல்லாம் மாற்றே இல்லை. அதிர்வு ஏற்படுத்துவார். அதிர்வு வெற்றியை தராது. இல்லை சார், குறிப்பாக அதிர்வு வெற்றி தராதுன்றது நியாயமான விஷயமா இருந்தாலும் எப்பயுமே 3வது அணின்னு வரப்போ அந்த 3வது அணி எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக தான் இருக்கும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு எல்லாத்தையுமே அந்த 3வது அணி வாங்கிக்கும். ரெகுலராக இருக்க ஆப்போசிஷனுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி கிடைக்கிறதுக்கு அப்புறம் அந்த ஆப்போசிஷன் மேலே இருக்க ஒரு சின்ன சின்ன நெருடல் காரணமாக அந்த ஓட்டும் 3ஆம் அணியை நோக்கி நகரும். அது ரூலிங் பார்ட்டிக்கு தான் ஃபேவராக நிற்குன்ற மாதிரி விஷயம் ரெகுலராக நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வந்து விஜய் வந்து தனிச்சு நிற்கிறதுனால ஒரு ஃபேவர் ஒரு நஷ்டம் இருக்குது திமுக. ஒரு ஃபேவர் என்னென்னா அவரோட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு 3ஆக பிரிகிறப்போ அவங்களோட கன்சென்ட்டான ஒரு ஓட் ஷேரில் அவங்க இருப்பாங்க. 2வது மைனஸ் என்ன அவங்களுக்கு என்னன்னா சிறுபான்மையர் ஓட் ஷேரை விஜய் பிரிக்கிறார். இதுதான் ஈக்குவலைஸ் பண்ணிக்கணும். இல்லை, அதை நம்ம தகுந்த ஒரு தகவல் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குங்க. விஜய் அவர்களில் சிறுபான்மையர் ஓட் ஷேரை பிரிக்கிறாருன்னா எல்லா சிறுபான்மையை சார்ந்த விஷயங்களுக்கும் அவர் இனத்துக்கு குரல் கொடுத்துருக்கணும். திருப்பரங்குன்றம் மொழியிலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக தான் இருந்தார். கிறிஸ்மஸ் தின விழா அன்னைக்கு பாஜகவினர் பாஜகவை சேர்ந்த விஹெச்பி, பஜ்ரங் தள் போன்ற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டின் அந்த இடங்கள், அந்த கொண்டாட்ட இடங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்குனப்பவும் விஜய் கிட்ட இருந்து எந்த ஒரு கிடையாது. சிறுபான்மையர் ஓட் ஷேர் வந்து நீங்கள் சொல்கிற எந்த விளைவுகளையும் பார்த்து அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. நல்லது, இங்கே நாட்டில் நடக்கிற நடப்புகள் பார்த்துலாம் ஓட்டு போட மாட்டாங்க. சிறுபான்மையாக இருக்கக்கூடிய பெரும்பாலான இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் ஜமாத் சொல்கிறதுக்கு கட்டுப்படுவாங்க. அதேமாரி கிறிஸ்தவ சகோதரர்கள் எல்லாம் பேராயர் சொல்கிறதுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க. அவர்கள் வந்து எப்படி அதை வழி நடத்துவாங்கன்னா அவர்களுக்கு என்ன ஃபேவராக இருக்குது, நமக்கான முக்கியத்துவம் இந்த கட்சி எப்படி கொடுக்குது, நமக்கான நலத்திட்டங்கள் இந்த கட்சி என்ன பண்ண போகுது. இன்றைக்கி நேற்று எடப்பாடி கொடுத்தாரு தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் சிறுபான்மை இனத்தை சேர்ந்த பெண்களுக்கு தொழில் கொடுப்பதுக்கு நேரடியாக 5 லட்சம் நாங்கள் வந்து வட்டியில்லாத கடன் கொடுப்போம், அவங்களுக்கு வந்து மானிய வேலையில் மற்ற எல்லாம் பிடிச்சி சிறுபான்மையிற்கான தேர்தல் மேனிஃபெஸ்டோ நேற்றே அவர் வெளியிட்டார். இது எதுக்கு சொல்ல வரோன்னா அவர்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு ஜமாத் சொல்கிற விஷயங்களையும் ஃபாதர் சொல்கிற விஷயங்களையும் கேட்டு ஓட்டளிக்கக்கூடிய ஒரு பொம்மைகளாக தான் இன்றைக்கு வரையும் இருக்கிறாங்க. இதே நீங்கள் வந்து மகாராஷ்டிராவில் நடந்த எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவைசி பெரும்பான்மை இடத்துல வெற்றி பெறுறார். எப்படின்னா தனக்கான பிரதிநிதியை தனக்கான ஆட்களை வைத்து தேர்ந்தெடுக்கணுன்ற தெளிவு அங்கே இருக்குது. நல்லா இல்லைங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இஸ்லாமியர் ஒருத்தரை அந்த அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்கே அப்படி கிடையாது. நல்லா கேளுங்க. இங்கே திமுக இஸ்லாமியர்களுடைய போர்வையில் திமுக இன்றைக்கு சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறது. அப்போ இஸ்லாமியவை சேர்ந்த ஒருத்தரே அந்த இடத்துக்கு வரணுன்ற இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் இங்கே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சுல்ல சார்.
அப்படி பார்த்தா நம்மளது திமுக கவர்மெண்ட்லேயும் இந்த மாதிரி நவாஸ் கம்பெனி அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, ஜவஹர்லாலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போதான் ரொம்ப நாள் கட்சி இல்லை, அவங்க கட்சியை சேர்ந்தவங்க கிடையாதுங்க. இல்லை அதான் வெளியில் இருக்கவங்கள சொல்கிறாங்க. ஜவஹர்லால் வந்து மனிதநேய மக்கள் கட்சி, அவர் வந்து முஸ்லீம் லீக் கட்சி, அது கட்சியின் சார்பாக இருக்குது. நான் சொல்கிறேங்க, பெரும்பான்மையாக சொல்கிறேங்கண்ணா. பெரும்பான்மையாக இப்போ முஸ்லீம் கட்சியை வந்து நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் நாங்கள் தனித்து நாங்கள் 25 சீட்டு நிற்கிறோன்னு சொன்னாங்கன்னா, அவங்க பெரும்பான்மையான முஸ்லீம் ஓட்டுகளை தன் பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவாங்கள்ல. அப்போ இவங்க பெரிய மைனஸ் ஆவாங்களே. இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 சீட்டு 3 சீட்டு கொடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கூட சிறுபான்மை ஓட்டை பெறுறாங்களே. அதை வந்து நாம ஏன் 2 சீட்டு 3 சீட்டு வாங்கணுன்ற விழிப்புணர்வு வந்து இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள்லாம் நம்ம ஒரு 10 மாவட்டங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னு சொல்லி இஸ்லாமிய சகோதரர் நினச்சாங்கன்னா, நாங்கள் எந்த கட்சியும் கூட்டணியில் முஸ்லீம் சார்ந்தால் 10 வேட்பாளர் அங்கே நிற்போம்னு சொன்னாங்கன்னா, அந்த 10 வேட்பாளர் யார் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் சிறுபான்மை ஓட்டு போடுவான். அப்போ இவங்களோட சில பிரோஜனம் இல்லைன்றது வேற இதை, பிரோஜனம் இல்லைன்றது அவங்க அந்த பிரோஜனம் இல்லைன்றதுக்காக தான் அவங்க என்ன கான்செப்டில் நுழையிறாங்க, எக்காரணத்துக்கு கொண்டு பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லி திமுக சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, தாவேக்காக காங்கிரஸ் நகர்ந்துச்சுன்னா சிறுபான்மையர் ஓட்டு ஒரு 50% நகரும். ஏன்னா காங்கிரஸோட பலமும் தலித் ஓட்டும் வந்து இஸ்லாமிய சிறுபான்மையர் ஓட்டு தான். அது அப்படியே நகர்ந்துன்ற பயத்தில் தான் அவங்க காங்கிரஸ் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி காங்கிரஸ் தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. தலித் ஓட்டு காங்கிரஸ் கிட்ட இருக்கான ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் விசிகா போன்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் தொடர்ச்சியாக தலித் சார்ந்த விஷயங்களுக்கு, தலித் விரோத பிரச்சனைகள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்குறது. இந்த இடத்துல காங்கிரஸ் என்ன ரோல் பிளே இல்லை? அதுதான் நான் முன்னாடி சொன்ன பதிவு நினைவு விட்டு விரும்புகிறேன். இங்கே இருக்கக்கூடிய நாட்டு நடப்பை பேஸ் பண்ணி நமக்கு யார் குரல் கொடுக்குறாங்கன்ற பேஸ் பண்ணி சிந்திக்கிற வாக்காளர்கள் தாண்டி ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்கள் தொடர்ந்து காங்கிரஸ்க்கு வாக்களிக்கிறோம். ஒரு 5% இருக்கிறாங்க, மாற்றே இல்லை. பிஜேபிக்கு எப்படி ஓட்டு போடுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கு குரல் கொடுக்கல, இவங்க நமக்கு ஃபேவரா இல்லை, அதெல்லாம் கிடையாது. எங்கள் கட்சி காங்கிரஸ். நீங்கள் போய் அது இப்போ திமுக காரம் ஒருத்தர போய் நீங்கள் கேளுங்க. இல்லை, நான் 5% ரொம்ப அபரிமிதமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. அவங்க போன வாட்டி வந்து 2021 அவங்க தனிச்சு நிற்கிறப்ப 4.6% வாங்கினாங்க. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி நல்லதோ கெட்டதோ அவங்க 18 MLA இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 9 MPs இருக்கிறாங்களா, அதெல்லாம் மாற்றல. இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். 2வது திமுக பக்கப்பலமாக அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான எல்லா தகுதிதம் வேலையும் அது பண்ணுது. ஸோ ஒரு பெரிய பேக் போனில் தான் இருக்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே நம்ம ஒரு டெஸ்ட் இந்த வாட்டி தாவேக்கால வச்சு எடுத்து பார்த்துடலான்னு நினைக்கிறாங்க. எம்எல்ஏக்கெல்லாம் அந்த டெஸ்ட்டுக்கு பயந்து நாங்கள் இப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம எப்படின்னா எம்எல்ஏ ஆகும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான். காங்கிரஸ் 2 பிறவி தான். தாவேக்கா போய் சேரணும்னு சொல்கிறதெல்லாம் காங்கிரஸோட எம்பி. ஏன்னா அவங்களுக்கு குஷன் 2029 வரைக்கும் இருக்குது. ஸோ ரிஸ்க் எடுக்கலாம். 4 வருஷம் அந்த டைம் இருக்குது. ரிஸ்க் இப்போ எடுக்கலாம். இப்போ என்னதான் இருக்குது பார்த்துருவோம். தாவேக்கோட இணைஞ்சு போட்டுவிட்டால் நம்மளோட ஓட் ஷேர் ஏறுதா, நம்மளோட பேங்கிங் ஏறுதா, நமக்கு அதிக தொகுதியில் வென்றெடுக்கிறோமா, அடுத்து நம்ம நிலைப்பாடு எப்படி எடுக்கலாம், 4ஆம் மண்டலத்தில் எப்படி போட்டிடலாம், உறவு இல்லாத எலெக்ஷன்லாம் நம்ம தனிச்சு நிற்கலாமா, நமக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது, இதெல்லாம் ஒரு டெஸ்டிங்காக வரும். அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பதவி இருக்குது, 29 வரையும் அவங்க குஷனில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ எம்எல்ஏ 18 பேருக்கு பதவி இல்லை. அவன் அந்த ரிஸ்க் எடுக்க போக மாட்டேன்றான். அவன் திமுக தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். இதுதான் 2 கோஷ்டி. இதுதான் இப்போ காங்கிரஸுடன் தாவேக்கா போகவில்லை என்றால் இன்றைக்கி காங்கிரஸ் வரும் இலவ காத்த கிளியாக யார் இருந்தது? விஜய் தானே இருந்தார். விஜய் வந்து எல்லா கட்சியும் நிராகரிச்சார்ல. ஏடிஎம்கே வந்து கூட்டணி சேரலான்னு நினைக்கிறப்ப துணை முதல்வர் அது வந்து நிராகரித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாங்க நம்ம அழைப்பு விடுத்தோம், நிராகரித்தார். சின்ன சின்ன கட்சிகள் யாருமே அவர் நம்பி போகல. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் பார்த்து நம்பிக்கைத்தன்மை இல்லைங்க. நீங்கள் முஸ்தபா போய் சேர்ந்தார். இன்னைக்கு கூட ஒரு நாள் கூட அவர் விஜயை சந்திக்கல. நீங்கள் செங்கோட்டையின் விஜயை சந்திக்கிறதே பெரிய குதிரை கொம்பா இருக்குன்னு கூட உங்களுக்கு அறிக்கை அஜித் இருக்கிறாருன்னு பேப்பரில் வந்துச்சா இல்லையா? மறுநாள் தான் அறிக்கை கொடுத்தாரு. எங்கள் கூட வந்தவங்களாம் யாருக்கும் சீட்டு கொடுக்கல, விஜய் அவர்களை சந்திக்கவே முடியல, அவர் நேரடியாக பார்த்து பண்ண முடியல, அவர் ஒரு தங்கக்கூட்டில் வச்சு கிளி மாரி வச்சுருக்காங்கன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ ஒரு தலைவரான ஒரு கூட்டணி கட்சி தலைவராக இருக்குன்னா நான் வந்து யார்கிட்ட பேச விரும்புவேன்னா ஒரு தலைவர்கிட்ட தான் பேச விரும்புவேன். 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட நான் பேச மாட்டேன். நிர்மல்குமாரோ புஷி ஆனந்தோ இதெல்லாம் வந்து தாவேக்கா தொண்டர்களுக்கு வேணால் தலைவர். எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்மல்குமாரும் இப்போ புஷி ஆனந்தும் நம்ம ஆதவர்ஜனாவும் என்ன கேட்டகரியில் அவர் வச்சுப்பார்? அவர் போய் எப்படி அவங்கள்ட்ட பேசுவார்? பாயிண்ட் புரிதுங்களா உங்களுக்கு? அப்போ நம்ம ஒரு தலைவரை அணுக முடியாத ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு எப்படி வருவான் ஒருத்தன்? அதில் தான் அவர் ஃபெயிலியர் ஆகிறாரு. அவர்கிட்ட இப்போ சின்ன சின்ன கட்சிகள் சிங்கிள் எம்எல்ஏ உள்ள கட்சி கூட போகலாங்க. நீங்கள் சிங்கிள் எம்எல்ஏ கட்சியார் தனியரசு போகலை, வேல்முருகன் போகலை, நம்ம ஈஸ்வரன் போகலை, எங்கள் இதிலே இப்போ புதிய பாரத புரட்சி பாரதம் இருக்கக்கூடிய இவர் போல, ஜெகன்மூர்த்தி போல, கிருஷ்ணசாமி போல. ஜெகன்மூர்த்தி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காரா இல்லையா? அதில் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கார். ஏங்க அவன் இந்த கூட்டத்துக்கே சூப்பராக வந்தார். மதுராந்த கூட்டத்தில் வந்து மேடிக்கிட்ட மேலே வந்து பேசினார், கை கொடுத்தாரு. தேசிய ஜனநாயக கூட்டத்தில் தான் இருக்கார். அந்த கூட்டத்துக்கு வராது கிருஷ்ணசாமி அவர்கள் தான் வரல. அது பாரிவேந்தரில் இதில் மாட்டிக்கிட்டார் டிராஃபிக்கில். கிருஷ்ணசாமி அவர்கள் தான் அழைப்பு கொடுத்து வரல. மற்றபடி எல்லாருமே இருக்காங்க. திருமாறன், நம்ம இவர் நம்ம உழைப்பாளர் கட்சி, அப்புறம் வந்து நம்ம ஜெகன்மூர்த்தி கட்சி, எல்லாருமே இருந்தாங்க அதில். அதெல்லாம் மாற்று கிடையாது. இஷ்யூஸ் என்னென்னா பெரிய பெரிய லீடர்ஸ்க்கு
அந்த கட்சியின் மேல் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அந்த தலைவர் மேல் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு தலைவன்றது எளிசாக ஆக்சஸ் பண்ணுற இடத்துல இருக்கணும். அவன் கூண்டுக்குள்ளே ஒரு கிளி மாதிரி இருந்தானா அவனை எப்படியே பண்ண முடியும் சொல்லுங்கள்? அவர் அப்படி தானே இருக்காரு. அண்டா காக்கசம் அபுகா குஹும்னு திறக்குது, உள்ளே வராரு, ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, பக்கத்து கேட்டு போகிறது. ஆமாம், அதுக்குள்ளே ஒரு லைவ் எடுத்து அண்டா காக்கசம் அபுகா குஹும் மூடிட்டு சீசை மூடிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறாரு. அப்போ ஒரு 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 இது எளிமையாக ஒரு அடிமட்ட தொண்டனோடு தோளோடு தோல் போட்டு போடுறது தாங்க தலைவர். இன்றைக்கி அவர் தனி ஃப்ளைட்டில் போகிறதே, இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியே தனி ஃப்ளைட்டில் போகல. மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினே கூட சில டைம் போகிறார் டெல்லிக்கு அவசரமாக போகிறப்ப. ரஜினிகாந்த் அவர்களே யாரோட உட்காந்து போகிறாரு? மக்களோடு தான் பண்ண போகிறார். தனி ஃப்ளைட்டில் போக வேண்டிய தேவைன்னா நீங்கள் அந்நியப்பட்டு தானே போகிறீங்க. சார் தனிப்பட்ட விருப்பம் சார். இப்போ தனிப்பட்ட விருப்பம்னு சொல்ல வரல. நீங்கள் நடிகராக இருந்து தனி ஃப்ளைட்டில் போயணுன்னா இதை பற்றி நம்ம பேச வேண்டியதே இல்லை. அவர் பணம் இருக்குது போகணும். நீங்கள் ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு தலைவராகிட்டா மக்களாக தாங்க நீங்கள் பிரயாணிக்கணும். என்னோட வழி உங்களுக்கு எப்படி தெரியும்? மோடி எந்த பேசஞ்சர் ஃப்ளைட்டில் போகிறாருன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? மோடி அவர்கள் நாட்டோடைய பிரதமருங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க. நாட்டோடைய பிரதமரையும் நீங்கள் சாதாரண ஒரு நடிகரை நீங்கள் எப்படி தராசு தட்டில் வைக்கிறீங்க? நாட்டோடைய பிரதமருக்கு பாதுகாப்பு இருக்குங்க. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, நாட்டுடைய உயர் பதவியில் இருக்கிறாரு. ஒட்டுமொத்த வேர்ல்டுக்கே அவர் விஸ்வகுருவாக கொண்டாடுறாங்க. அவருக்கு இந்த ஃப்ளைட்டில் தான் போகணும்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் சொல்லுது. நீங்கள் நானும் முடிவு பண்ணுறதில்ல. அது ஓகே சார். அப்படி பார்த்தா பப்ளிக் பிளேஸை பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறதுனா தேவைப்படுறப்ப ஃபோட்டோஷூட் நடத்துகிறப்ப மெட்ரோவில் போடுறது, ஃபோட்டோஷூட் நடத்துகிறப்ப பஸ்ஸில் முதல்ல வந்து ஒப்பீடே நான் ஒத்துக்க மாட்டாங்க. விஜயை நீங்கள் மோடியோட ஒப்பீடு பண்ணக்கூடாதுங்க. விஜய் வந்து அப்படி இல்லைங்க. நீங்கள் தலைவர் ஆகிட்டீங்க. மக்களோடு மக்களாக நீங்கள் பிரயாணம் பண்ணாதாங்க மக்கள் படுத்த விஷயம் தெரியும். மக்களை சந்திக்கலன்ற மாதிரி விஷயங்கள். மக்களை சந்திக்க கூட சொல்லுங்க. சந்திக்கான ஒரு சூழ்நிலை கிடைக்க கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் தானே சொல்கிறேன். உங்களை சந்திக்க சொல்லலை. இப்போ இங்கேருந்து டெல்லி போகிறீங்கன்னா ஒரு சூழ்நிலை, மக்கள் டெல்லிக்கு போகிறதுக்கு ஒரு நீங்கள் போயே ஆகணும். 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறப்ப நீங்கள் இந்த நார்மலான பேசஞ்சர் ஃப்ளைட்டில் போய் பிஸ்னஸ் கிளாஸில் உட்காந்து 10 பேரை பார்க்குறப்ப இந்த நாடு எப்படி இருக்குது, இந்த மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்குங்க. அந்த காலத்தில் எல்லா தலைவரும் ட்ரெயினில் தான் போவாங்க தெரியுமா? கலைஞர் அவர்களாகட்டும், அது இன்றைக்கி கூட 2-3 பேர்லாம் ட்ரெயினில் ட்ராவல் தான் வச்சுருக்காங்க. ரீசெண்டாக 6 மாதம் ஸ்டாலின் ஏதோ ஒரு ட்ரெயினில் தான் போனார். அப்படின்னா இந்த ட்ரெயினில் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது, இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க, கரெக்டாக ஃபுட்டு வருதா, கரெக்டாக மக்கள் இருக்கா, சுத்தமாக இருக்குதா, இதெல்லாம் கண்காணிக்கிறங்க. நகர்வலம் மாதிரி தாங்க அது. நீங்கள் பனையூர்லேருந்து ஏறுறீங்க காரில், சுற்றி கண்ணாடிக்கு பிளாக்காக இருக்குது, எதையும் 4 பேர் டை காட்டி நேராக ஏர்போர்ட் உள்ள போயிடுறீங்க. ஃப்ளைட்டில் ஏறுறீங்க, நேராக மௌரியா ஹோட்டலில் இறங்குறீங்க. அங்கேருந்து கார் போய் மௌரியா ஹோட்டலில் இருக்கும். மறுபடியும் ஒரு சொகுசு பங்களாவில் போகிறீங்க. மறுபடியும் காரில் ஏறிங்க, நேராக சிபிஐ அலுவலகத்துக்கு போகுது. இறங்குறீங்க, உள்ள ஆஃபீஸை பார்க்கணுக்கப்போ நீங்கள் இடையில கனெக்டிவிட்டியை எந்தெந்த மக்களை சந்திக்கிறீங்க, இந்த நம்மளோட வாழ்வாதாரம் என்னன்னு புரியுது, நம்மளோட வாழ்வியல் எப்படின்றது எப்படி புரியும் உங்களுக்கு? எப்படி புரியும்? அதான் புஷியான இந்த ஆதாவதுனால கூட இருந்து சொல்கிறாங்கன்றாங்களே சார். நீங்கள் கூட இருந்து சொல்கிறது கூட உங்களுக்கு அடிப்படையாக சில விஷயங்களை புரியணுங்க. நீங்கள் கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து யாரை சந்தித்தாலும் முதல்ல வெளியில் வந்து அவங்களுக்கு கை கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்து ஏன் அனுப்புகிறாரு அப்படின்னா, அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதுன்னா அதற்கான திட்டங்களை நீங்கள் போட முடியும். இப்போ விஜய் வந்து ஒரு திட்டம் போடுறார். இப்போ தமிழ்நாட்டில் அரிசி என்ன விலைன்னு விஜய்க்கு தெரியாது, மண்ணெண்ணெய் என்ன விலைன்னு தெரியாது, கேஸ் என்ன விலைன்னு தெரியாது, பெட்ரோல் எதுவுமே அவருக்கு தெரியாது. வீட்டுக்கு வீடு பட்டதாரின்ற விஷயத்த விஜய் இப்போ பேசுகிறார். ஆனால் இதெல்லாம் வந்து யாரும் 30-40 வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கிற விஷயம். அவங்களுக்கு வேலை வீட்டுக்கு வீடு பட்டதாரி, 2 வீலர் தருவேன், கார் தருவேன்லாம் காமெடின்னு உச்சங்க. அதாங்க கூட இருக்கவங்க எல்லாருமே அறகுறைங்க. அவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே. பிரச்சனை என்னென்னா, பசித்தவனுக்கு உணவு. இன்றைக்கி பசித்தவனுக்கு உணவுன்ற கான்செப்ட் இல்லை. இன்றைக்கி எல்லாருமே வந்ததுனால யாருக்கும் வந்து உணவு இல்லாத உணவுக்கு வேலையே கிடையாது. நீ கறிப்பு விளையாட சட்டத்துக்கு மூலம் நம்ம 20 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பையும் இலவசமாக கொடுக்குறோம். அம்மா உணவுகள் மூலம் 5 ரூபா இருந்தால் கூட நீங்கள் அருமையாக சாப்பிட்டு வரலாம். ஸோ இன்றைக்கி வந்து அரிசி தயார் பண்ணுறதுல உலகத்தில் 2வது இடத்துல நம்ம இருக்கிறோம். அரிசி தயார் பண்ணுறதுல அந்தளவுக்கு நம்ம வேளாண்மை புரட்சியில் எங்கேயோ போயிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம வேளாண்மை புரட்சியை பார்த்து அமெரிக்காலாம் பயப்படுது. இவனுங்கன்னா எங்கேயோ போயிட்டுருக்குறாங்க. தண்ணீர் பெற்ற நாடாக வேளாண்மையில் நம்ம வளர்ந்துட்டோம். சரியா? அது தனி கதை. இப்போ வந்து நான் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன், நீங்கள் ஒரு ஸ்கீம் கொடுத்தீங்கன்னா அது காமெடியாக தானே இருக்குது. நான் பட்டதாரில் உருவாக்குவேன், நான் ஃபுல்லாக கார் கொடுப்பேன், 2 வீலர் கொடுப்பேன்னா நீங்கள் நம்ம நாட்டை என்ன மாதிரி கொண்டு போவீங்க? இப்போ நம்ம கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான். தாவேக்காவோட விஜய் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் நல்லதோ கெட்டதோ மாறி 1967 திராவிட கட்சிகள் இங்கே ஆண்டுட்டுருக்கு. இன்றைக்கி 15 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கடன் இருக்குது. இந்த கடனை எப்படி தீர்ப்பேன் அப்படின்ட்டு ஒரு தீர்வுக்கான மேனிஃபெஸ்டோ கொடுக்க சொல்லுங்கள். ஆனால் பாஜக கொடுக்க முடியும். ஏன்னா டபுள் செக்டார் இன்ஜினு, சிறப்பு நிதி ஒன்று ஒதுக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒன்று பண்ணலாம், இல்லை வேறு இதை கட் பண்ணி வேறு மடைமாற்றம் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி எடப்பாடி நேற்று கொடுத்த தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் எல்லோரும் கேட்குறாங்க எப்படி சாத்தியம். டபுள் செக்டார் இன்ஜினில் சாத்தியம்.
இல்லை ஒரு சொன்ன விஷயம் என்ன, கொரோனா டைமில் 0% இன்கம் இருக்கிறப்ப நாங்கள் பண்ணோம். ஆமாம், 45,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கொரோனாலாம் பண்ணுறாரு. போகிற போக்கில் வருவாய் எல்லாம் பேஸ் பண்ணி நாங்கள் இது பண்ணணும். வரி வருவாய்ன்றது தமிழ்நாடு மக்கள்கிட்டேருந்து வாங்குற வரி தானே. அப்போ இங்கேருந்து திருப்பி அது எல்லாத்தோட வேலையும் ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. அதுதாங்க சொல்கிறேன். இப்போ ஆந்திராவுக்கு அவர்களுக்கும் பீகாருக்குன்ட்டு ஸ்பெஷல் ஃபண்டு கொடுத்தாங்களா இல்லையாங்க? இப்போ நம்ம இடையில உதயமின் திட்டத்தில் நம்மளோட டான்ஜிகோ மிகப்பெரிய ஒரு இதில் மாட்டிச்சு. அந்த ஃபண்டு கட்டியே அவனுக்கு 8,000 மத்திய அரசில் உத்தரவாத பத்திரத்தை வாங்கி அந்த கடனை அடைச்சிது. மத்திய அரசு அடைச்சி மாதம் வட்டி கட்டிட்டு இருக்கு தமிழக அரசு. அந்த மாதிரி ஒரு இந்த 10 லட்சம் கோடி நேரடி கடனும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு 5 லட்சம் கோடி சேர்த்து 15 லட்சம் கோடி கடனை அடைப்பதற்கும் அதை மாற்றுவதற்கான பலம் டபுள் சர்க்காரில் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ நாளைக்கே நீங்கள் திமுக வாக்களிச்சாலும் அவங்களால பண்ண முடியாது. திமுக வந்து பாஜக கூட்டணியில் சேர்ந்துச்சுன்னா அது தனி கதைங்க. அது உள்ள நம்ம சர்ச்சையில் போக மாட்டோம். நான் கேட்குறது திமுக என்ன சொல்லி தப்பிச்சிருக்காங்க உற்பத்தி. மற்ற கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு பாஜக நிதி ஒதுக்குறதுல நீங்க சொல்றீங்க. நான் சாத்தியம் தான் சொல்றேன், நிதி ஒதுக்குறதுலன்னு சொல்ல. இப்ப எடப்பாடி அவர் எப்படி சொல்றாரு, எடப்பாடிக்கு வரப்ப அது சாத்தியம் அப்படின்னா இல்லைங்க, அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் நீங்க எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு மென்மையா போய் கடைப்பிடிச்சு அவருக்கு வேண்டியதை சாதிச்சாரு. மொராஜி தேசாய் ஜனதாதளம் ஆளுறப்பையும் மென்மையாக கடைபிடிச்சு அவர் வேண்டியதை சாதிச்சார். ராஜீவ்காந்தி இருக்கிறப்பையும் எம்ஜிஆர் வந்து மென்மையாக கடைபிடிச்சு அவர் சாதிச்சார். அவர் இந்த ஆள்றது தமிழ்நாடாக இருந்தாலும் டெல்லியை என்றைக்குமே அவர் வந்து பண்ணல. அதனால தான் உடனடியாக தன் கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி மாற்றினார். உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க சட்ட சிக்கல் இருந்துச்சு. வெளிநாட்டு ஹவாலா மோசடி சார்ந்த விஷயங்கள்லாம் நகர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள். அதனால தான் வந்து டெல்லிக்கு ரொம்ப இணக்கமான ஒரு போக்கில் இருந்தார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப தவறான போக்கு. உலகம் சுற்று வாலிபன் படத்தை இங்கே திமுக அரசாங்கம் எங்கேயுமே வந்து ஃபிலிமை கழுவ விடலை. அப்போ வந்து தமிழ்நாட்டில் ஜெமினி ஃபிலிம் லேபரேட்டரி ஒன்றும் பிரசாத் லேபரேட்டரியில் தான் நீங்கள் படத்தை எடுத்து வந்துருங்க. ஃபிலிமில் அந்த ஃபிலிமை ஒரு ஸ்டோரேஜில் வச்சு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வச்சு அந்த ஃபிலிம் நெகட்டிவை கழுவுவாங்க, அதுதான் ரோல் பண்ணுவாங்க. அதை வந்து இங்கே பண்ணாமல் எம்ஜிஆருக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கம் கொடுத்து 2 கம்பெனியை வந்து மிரட்டிட்டாங்க திமுக. அப்போ என்ன பண்ணாருன்னா அந்த ஃபிலிம் ரோலை மும்பைக்கு அமிச்சார் எம்ஜிஆர். நீங்கள் உலகம் சுற்று வாலிபன் படத்தை லெபார்டரி லேப்னு வரும் பாருங்கள், நீ படம் பார்க்குறப்ப லேப் பிரசாத் லேப் அப்படின்னு வரும். அந்த லேபுடைய எல்லாம் கான்செப்ட் பண்ணது யாருன்னா மும்பையில் இருக்க ஒரு நிறுவனம் தான். அப்போ மும்பையில் இருக்க நிறுவனம் பண்ணிடுச்சு, அது இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து வருது, ட்ரெயினில் வருது அப்படின்னு ஒரு கண்டெம்ட் வரப்போ அந்த பெட்டியை உடனடியாக எடுத்து போய் எரிக்கணும்னு சொல்லி ஒரு டீம் கிளம்புது. அப்போ என்ன பண்ணார்னா எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு காலி பொட்டி அமைச்சார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. உலக சுற்றுவாலிபன் காலி பொட்டி அமைச்சு காலி பொட்டி அவனுக்கு அடிச்சு நொறுக்குனானுங்க. அதுக்கப்புறம் ரியல் பொட்டி வந்தோடனே உலக சுற்றுவாலிபன் படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மதுரை முத்துன்றவர் நான் சேலை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மேயர், ஒரு மதுரை முத்து ஒரு மேயர் சொல்கிறார். சொன்ன உடனே உலக சுற்றுவாலிபன் சொன்ன டேட்டில் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு வேலையை பண்ணாங்க திரு கருணாநிதி. அவர் என்ன பண்ணுறாருன்னா சுவரொட்டிகள் மூலம் தான் அன்றைக்கி நீங்கள் விளம்பரம் பண்ண முடியும். பெரிய பெரிய போஸ்டர்ஸ் வச்சிங்கன்னா இதை பார்த்து தான் மக்கள் பார்க்க வருவாங்க. அதுக்கு அவர் தடை போட்டார். எந்த இதுலேயும் போஸ்டர்ஸ் வந்து குறிப்பிட்ட அளவு குறைஞ்சி இவ்வளோ தான் ஒட்டணும், அதுக்கு மேலே ஒட்டக்கூடாது, பொது இடத்துக்கு வந்து பங்கமை இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டவுடனே போஸ்டரே ஒட்டாமல் தன்னெழுச்சியாக வந்து உலகம் சுற்று வாலிபன் மக்களை பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு படம் இந்தியாவிலே போஸ்டர் ஒட்டாமல் மக்கள் வந்து தேடி வந்து பார்த்த படம் உலக சுற்று வாலிபன். இப்படி பண்ண உடனே படம் ரிலீஸ் ஆன உடனே இங்கே இருக்கக்கூடிய எல்லா தொண்டர்களும் மதுரை முத்துக்கு சேலை அனுப்புகிறாங்க. அஇஅதிமுக தொண்டர்கள் இங்கேருந்து போஸ்டரில். அந்த மாதிரி அவ்வளோ நெருக்கடி திமுக கொடுத்தாலும் எம்ஜிஆர் மேலே இருக்கக்கூடிய பவரில் அது ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து தான் இவ்வளோ பெரிய ஆளுன்றது காட்டிக்காமல் மத்திய அரசினுடன் இணக்கமான போக்கை நோக்கி நகர்ந்தாதான் நமக்கு வேண்டிய நிதி வந்தால் தான் நம்ம இங்கே செயல்பட முடியுன்றதில் தீர்க்கமாக இருந்தார். எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தார்னு சொல்ல மாட்டான், எம்ஜிஆர் இருந்தார். இன்றைக்கி ரேஷன் கடையில் நமக்கு வேண்டிய அரிசியை கொடுக்கல இந்திரா காந்தின்னு சொன்னோன்னே அப்போ இந்திரா காந்தி திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் நேராக டெல்லியில் போய் உண்ணாவிரதம் இருந்தார். இங்கே உண்ணாவிரதம் இருக்கிறார், ஒரு முதலமைச்சர் உண்ணாவிரதம் இருக்கிறார், மத்திய அரசு கொடுக்க வேண்டிய அரிசியை கொடுக்கலன்னு. உடனே டெல்லி பிரதிநிதியிலிருந்து பேசி உங்களை வந்து சிஎம் கூப்பிட்றாங்கன்னா நேராக இந்திரா காந்தி பார்த்தோன்னா நீங்கள் முதல்ல உண்ணாவிரத கைவிடுங்க, நாங்கள் உடனே சத்துணவுக்கான ஃபண்டை கொடுக்குறோம், உடனே அரிசியை கொடுக்குறோன்னு சொல்லி உடனே ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ நமக்கு தேவையானதை பெறுவதில் நீங்கள் தெளிவாக இருக்கிறார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு என்ன பண்ணுறாங்க, இவங்க எதிரி சம்ஸ்கிருதா நிதி தரல, ஜல்ஜீவன் திட்டத்தில் நிதி தரல, இப்போ பேரிடர் மேலாண்மை நிதி தரலன்னு சொல்லிட்டு இதையே கொண்டாங்க. நிதி இந்த இருக்கு தரணும் தரக்கூடாதுன்னு மத்திய அரசால் முடிவு செய்ய முடியாது. நிதி ஆயோக் என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்துவாங்க, அவ்வளோதான். நிதி ஆயோக் யார் இருக்கா? பிரதமர் தாங்க இருக்காரு. பிரதமர் வந்து மத்திய அரசு கிடையாதா?
கௌரவ தலைவருங்க அதுக்கு அந்த போர்டுக்கான கௌரவ தலைவர் தான். அதற்கான ஒரு குழு இருக்கு. அங்க முன்னாடி வந்து காங்கிரஸ் பேர்ல இருக்குல்ல திட்ட கமிஷன், அதான் இப்போ நிதி ஆயோக் கமிஷன். அவங்க பிளானிங் கமிஷனு ஒரு மாநிலத்துக்கு எவ்வளோ நிதி கொடுக்கணும், அந்த மாநிலோட பரப்பரம் என்ன, அதோட மொழி என்ன, அதோட கடல் பரப்போட இம்போர்ட் எவ்வளோ, எக்ஸ்போர்ட் எவ்வளோ, கல்வி அறிவு எவ்வளோ, விவசாயம் எவ்வளோ, நிறைய தரவுகள் எடுப்பாங்க. எவ்வளோ மக்கள் தொகை, இந்த தரவுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களே பிளானிங் கமிஷன் பண்ணுவாங்க, நிதி ஆயோக் பண்ணுவாங்க. அவங்க வந்து மோடிஜி சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காகலாம் பண்ண முடியாது. மோடிஜி வந்து நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படியே கொடுப்பா ஒரு 2000 கோடி அமுச்சு கொடுப்பான்லாம் அனுப்ப முடியாது. எல்லாமே ப்ராசஸ். இது வந்து நம்ம வந்து பேர் தான் வந்து நிதி ஆயோக், அது திட்ட கமிஷன் தான் அது பேர் மாதிரி இருக்குது, மற்றபடி அது அதே தான் அது. சரிங்களா? அப்போ இங்கே தமிழ்நாடு அதிகமான வருமானம். ரீசெண்ட் பில்ல நிதி ஆயோக்ல ஏதோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, 41%லேருந்து மாற்றி 50% கொடுக்கணும்னு இருக்காங்க. இது ஷேரிங் அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். நிதி ஆயோக் சொல்லலாம், நீங்கள் வந்து இன்னும் 41%லேருந்து இன்னும் ஏற்றி கொடுங்க, நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அதை இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து உத்தரப்பிரதேசுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து உத்தரப்பிரதேசம் 29 காசு, தமிழ்நாட்டுக்கு 9 காசுன்னு இவங்க ஓட்டுறதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்த மக்கள் தொகை வேறு, இந்த மக்கள் தொகை வேறு, அவங்களோட ஜிஆர்பி லிமிட் வேறு, நம்ம லிமிட் வேறு, அவங்களோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது வேறு, அவங்களோட தொழில் வேறு, கல்வி அறிவு வேறு, பரப்பளவு வேறு, விவசாயம் வேறு, ஒவ்வொன்றும் ஒரு ப்ராசஸ். இதுக்கேற்ற மாதிரி தான் பிளானிங் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுப்பாங்க. தவிர நீங்கள் நினைத்தாலோ மாண்புக்கு நிதியமைச்சர் நினைச்சாலோ இது நிதியமைச்சர் வந்து அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இப்போ மோடிஜி அவர்கிட்ட நீங்கள் கோரிக்கை வச்சிங்கன்னா இதை ரெக்கமெண்ட் பண்ணுவார். இது என்னன்னு பாருங்கள், இது எதனா பண்ண முடியுமா, இதில் இது வேறு எதனா மாற்ற முடியுமான்னு சொல்லி அதற்கான சிபாரிசை கொடுக்க முடியும். தவிர நேரடியாக ஆர்டர் யாராலையும் போட முடியாது. சட்டம் அப்படி சொல்லுது. இங்கே புரியாமல் அதை வந்து மேற்கோள் காட்டி இவனுங்க ஓட்டுறானுங்க, அவ்வளோதான். தவிர இது நல்ல அறிவார்ந்த அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ஓகே சார், இவ்வளோ உங்களை பொண்ணான நன்றி. நன்றி.